நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உண்மையிலே ஒரு புனிதமான நாள். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இது எப்படின்னா மத ரீதியாக பார்க்காம நம்ம ஜெனரலாக ஒரு மனிதம், அப்புறம் எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னா, நம்மளுடைய வருமானம் என்ன உண்டோ அந்த வருமானத்தில் 2.5%, உதாரணத்துக்கு நமக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 10 லட்ச ரூபா நமக்கான வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதில் 2.5% அப்படிங்கும்போது ஒரு 25,000 ரூபா நம்ம உண்மையிலே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். ஓகே, சிலர் 5 லட்ச ரூபா கிடைக்கலாம், சிலருக்கு 5 கோடி ரூபா வருமானம் வரலாம். அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வருமானத்தில் 2.5%-ஐ கஷ்டப்படுற ஏழைகளுக்கு அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது மொத்த உலகத்துலேயும் வறுமை இருக்காது, கலவரம் வராது, புரட்சி வராது. ஏன்னா வயிற்றில் பசியும் வறுமையும் குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் நல்லாயிருக்கும். நீ இந்த கொடுக்குற 2.5% உடனே மற்றவங்க எல்லாருமே ஓகோன்னு வந்துடுவாங்க. அப்படி இல்லை. முதல்ல மனுஷனுக்கு தேவைப்படுறது பசி போக்கணும். இந்த ஒரு புனித நாள். இந்த நாளுக்கு இன்றைக்கி ஆல்ரெடி வளைகுடாவில் இருக்கக்கூடிய, அதாவது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் இன்றைக்கி கொண்டாடிட்டாங்க. நாளைக்கு இங்கே இந்தியாவில், பெரும்பாலும் இந்தியாவில் நாளைக்கு கொண்டாடுறோம். அப்போது அனைத்து மக்களுக்கும் இது எப்படின்னா முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து அப்படின்னு கிடையாது, பாகுபாடு கிடையாது. இந்த பெருநாள் அனைத்து மக்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நீங்கள் ரம்ஜானுங்கிறனால உடனே இது முஸ்லீமு, இந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது தான். இது அதிகார பரவல் மாதிரி பொருளாதார பரவல் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பெருநாள் அல்லது திருநாள் இந்த ரம்ஜான் பண்டிகை. ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தில் மினிமம் நான் சொல்ல மினிமம் 2.5% அப்படி சொல்ல வர இருக்கிற நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேர்வை செஞ்சு சம்பாதிச்சு இந்த பணத்தை 2.5% ஏழைகளுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ இது இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும், ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாத அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம மறுபடியும் ஈரான் சம்மந்தப்பட்டு தான் பேச போகிறோம். அதில் முக்கியமான தலைப்பு என்னென்னா, ஈரானோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஈரானோட வெற்றி. ஓகே, அப்புறம் ஈரான் புதுசாக ஒரு ஏவுகணையை விட்டுருக்காங்க. அந்த ஏவுகணைக்கு பேர் நசரல்லா அப்படின்னு பேர். நசரல்லான்னு கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஹிஸ்புல்லாவில் தலைவராக இருந்தவர் 2024 படுகொலை செய்யப்பட்டார். பங்கர் பஸ்ட் அங்கே போட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த அவரோட பேரில் அவருக்கான ட்ரிபியூட்டாக இது பண்ணியிருக்காங்க. நசரல்லா அப்படின்னு ஒரு புதிய ஏவுகணை. அது இன்னும் பயங்கரமான ஏவுகணைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையிலேயே கையேந்தி கதறாங்க. எனக்கு ஏதாவது பண்ணியாகணுமே கதற நிலைமைக்கு இஸ்ரேல் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி டீட்டெயில் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் பண்ணி கிளிக் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்னா, இந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆப்ரேஷன் இதில் வேவ் 65 இன்றைக்கி இப்போ நடக்கிறது. இந்த வேவ் 65 வேவ் 1 2 3 4 17 21 19 40 47 50 அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 60 65. இந்த வேவ் 65 தான் அவர் முஜ்தபா கமேனி அவரோட உத்தரவின் பேரில் ஐஆர்ஜிசியோட முக்கியமான சீஃப் அந்த ஸ்பெஷல் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நசரல்லா அப்படின்னு அது கடலில் இருந்தோ அப்படின்னு ஒரு ஏவுகணை. இது இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு புதிய ஏவுகணை. அதை இஸ்ரேல் நோக்கி போட்டு அடி பின்னிருக்காங்க. இஸ்ரேல் கதறாங்கன்னா சும்மா கதறலை, அப்படியே சட்டை கசங்காமல் அழுகாமல் அப்படியே நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள்லாம் எங்கள் கையில் அயன்டோம் இருக்குது, டேவிட் ஸ்லிங் இருக்குது, ஏரோ 2 ஏரோ 3 இருக்குது, தாட் சிஸ்டம் இருக்குது, எல்லாம் அது இல்லாமல் பேட்ரியாட்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 வகையான இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கள் நோக்கி உள்ளுக்குள்ளே ஒரு தூசி துரும்பு வராது. ஆனால் நாங்கள் போய் அடித்தோம்னா ஏதோ ஒரு படத்தில் ரஜினி சொன்ன மாதிரி தான். அதாவது நீங்கள் எல்லாம் சேர்ந்து அடிங்க,
ஒரு அடி கூட என் மேலே படாது. அதே நேரத்தில் நான் வந்து திருப்பி அடிப்பேன், ஒரு அடி கூட வீணாக போகாது அப்படின்னு ரஜினி ஒரு படத்தில் முன்னாடி ஒரு படத்தில் சொல்லுவார். அது மாதிரி இப்போ நான் வந்து ஃபைட்டர் ஜெட்டோ இல்லை இதில் ஏவுகணையை வந்து அனுப்புவேன். அது வந்து ஒரு குண்டு கூட வீணாகாமல் எங்கெல்லாம் எந்த இடத்துக்கு போகிறோம் அது பூரா அடித்து தாக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அனுப்புறது வந்து ஒரு குண்டு கூட என் மேலே படாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டாக இருந்த இஸ்ரேலுக்கும் ஒரு மரண பயத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஈரான். அந்த ஈரான் ஈரான் அடிக்கிற அடி தாங்க முடியாமல் இஸ்ரேல் வந்து கையேந்தி கதறாங்க. அவருடைய நிலைமை வந்து எப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா நெதன்யாஹூ இல்லைன்றாங்க, இருக்கான்றாங்க, பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சர்ச்சை போகிறதே அவங்களுக்கு பெரிய மைனஸில் நிற்கிது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்ன ஏவுகணை முன்னாடி வந்து பார்த்தா சாதாரணமாக ஒரு ஃபத்தே அது இதுன்னு ஒரு ஃபத்தா அப்படி போச்சு அப்படின்னு சின்னதாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடர், கைபர் ஷெக்கன், ஈமாத், ஹஜ் காஷிம், குரம் ஷாகர், செஜில் ஏற்கனவே பேசியிருக்கோம், டான்சிங் மிசைல்னு சொல்லி. அப்புறம் ஃபத்தா 1 and 2 ஃபத்தே அப்படின்னு வெரைட்டிஸ் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அடிச்சு பிச்சிருக்காங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 7-8 மணி வாக்கில் அங்கே துபாய், அபுதாபி அந்த சைடில் மிசைல் ட்ரோன் வந்து போச்சு. அதை தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாகிடுச்சு. ஒருவேளை வந்து இன்றைக்கி அங்கே ரம்ஜான் பெருநாள்னால ரொம்ப அடிக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ காலையில் வந்து மார்னிங்கில் காலையில் 1 வந்தது, அதோட வந்து நின்றுச்சுன்றாங்க. இதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணம் வேறு சொல்லியிருக்கேன், நேற்றே வந்து சொல்லியிருந்தேன். அந்த காரணம் வேறு இருக்குது. இப்போது ஈரான் வந்து UAE, பஹ்ரைன், குவைத்து, கத்தார், சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல், அப்புறம் ஜோர்டான் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து எங்கே முக்கியமாக குறி வைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு F-15, F-16, 22 ராப்டர், 18A, அதுக்கப்புறம் 35 இந்த மாதிரி இந்த ஃபைட்டர் ஜெட்டு பறந்து போய் இந்த மிசைலை போடணும் அல்லது குண்டை போடணும் இல்லையா, அது எங்கெல்லாம் வந்து ஆயில் வந்து ஃபில்லப் பண்ணுறது, ஃபியூல் இருக்கு இல்லையா, அதோட ஃபியூல் வந்து ஃபில்லப் பண்ணுதோ அந்த ஃபியூல் இடமா பார்த்து அடிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, நீ வந்து மூவ் பண்ணுறதுக்கு உனக்கு ஃபியூல் வேணும், இருக்கிற ஃபியூல் டேங்க் அங்கே இடத்த பூரா அடிச்சிட்டான்னா நீ எங்கேருந்து ஃபில்லப் பண்ணுவ? அப்புறம் எப்படி வந்து பறக்க முடியும்? பறக்கிறதுக்கு சிறகு உடைஞ்ச மாதிரி ஆயிடாதா அப்படின்னு ஈரான் வந்து பயங்கர பிளான். இந்த பிளான் வந்து அதாவது எப்படின்னா, இந்த பிளான் எல்லாம் சூப்பர் பிளான். என்ன கூடவே இருந்து காட்டி கொடுத்த அந்த துரோகிகளை முதல்ல இனம் கண்டிருந்தாங்கன்னா ஈரானுக்கு இவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது. ஆனாலும் அவங்க வந்து சொல்லி பிளான் பண்ணி அமெரிக்கா வந்து நேரடியாக தாக்க முடியாது. ஆனால் இங்கே சுற்றிய அமெரிக்காவோட நிலைகள் அது கப்பல் அப்படின்னு அடித்தோம்னா அமெரிக்கா வந்து கை உடைஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ இவங்க தாக்குறது எல்லாமே கரெக்டாக அந்த ஆயில் டேங்க்கு ஏற்கனவே சொன்னதான், இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஃபில்லப் பண்ணக்கூடிய ஆயில் டேங்க் அதை பூரா கிட்டத்தட்ட அடித்து குமிச்சிட்டாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக சவுதி அரேபியாவில் அல்கார்ஜி ஏர்பேஸு அங்கே, அப்புறம் UAE எடுத்திங்கன்னா ஃபுஜேரா, அப்புறம் வந்து ஷேக் இசா, இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயும் அடிச்சிருக்காங்க. அப்புறம் கத்தார் சொல்ல வேண்டியதில்லை அடித்து, அப்புறம் கத்தார் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தகவல் இது கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஈரானோட ஆட்களெல்லாம் பொட்டி பொட்டிக்கெல்லாம் கட்டிட்டு கிளம்புங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் இடத்துல இருந்து ஈரான் அடிக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அமெரிக்கா வந்து நீ வந்து இங்கே எங்கள் இடத்த பயன்படுத்தாத, இருக்கிறதுல ரொம்ப பெரிய இடம் வந்து அல் உதைத் ஏர்போர்ட்டு தான், அதை இன்னும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இப்போது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ வந்து அடித்தா வலிக்குது, புத்தி வருது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட. ஸோ நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. நீ அடிக்கிறது தப்பு, ஏன் இடத்துல இப்படி அடிக்கிற அப்படின்னாங்க. இடத்துல இருந்தால் அங்கே வந்து ஃபைட்டர் ஜெட்டு மிசைல்லாம் கிளம்பி வருது, அப்போ அந்த இடத்த அடிக்கிறேன், இடத்துல நீ ஏன் இடம் கொடுக்குற அப்படின்னு பிரச்சனை வந்து அடிக்கிற அடி வலி தாங்க முடியாமல் கதறும்போது தான் ஞானம் வருது. ஆஹா, நம்ம பண்ணுறது தப்பாச்சோ அப்படின்னு இப்போ அமெரிக்காவுக்கு வந்து பேஸ் வந்து தரமாட்டோம் அப்படின்ற அளவுக்கு கத்தார் வந்து அறிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து UAE இருக்கிற மற்ற GCC கண்ட்ரியில் 6 மொத்தம் GCC கண்ட்ரியில் ஓமானை மட்டும் ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. மிச்சம் ஒரு 5 GCC கண்ட்ரியில் UAE மட்டும் குறி வச்சு பயங்கரமாக தாக்குறாங்க. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1628 ட்ரோன்
வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ட்ரோனை வந்து திருப்பி தாக்குறதுக்கு 2, 3 இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குல்ல, அந்த ஏவுகணை போய் அடிக்கணும். அப்போது இந்த ட்ரோனோட விலையை பார்த்தீங்கன்னா 20 லட்சம், 25 லட்சம், 35 லட்சம் வரைக்கும். இந்த ட்ரோன் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரோன் எடுத்திங்கன்னா நம்ம ரூபாய்க்கு ஒரு 25 to 30 லட்ச ரூபா. ஆனால் அது திருப்பி தாக்குறதுக்கு வந்து 3 கோடி ரூபா, 4 கோடி, 5 கோடி, 2 கோடி அப்படின்னு கோடிகள் இருக்குது. அதாவது இங்கே வர்றது 30 லட்ச ரூபா, இதை தாக்குறதுக்கு 3 கோடி அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்கள். அப்போது 1628 ட்ரோனு, அது போக 319 மிசைல்ஸு. இந்த மிசைலில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மிசைல், ஃபத்தே இருக்குது, ஃபத்தா இருக்குது, செஞ்சில் இங்கே வந்த மாதிரி தெரில, நிறைய மிசைல்ஸும் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு மிசைல் வந்து கீழே வந்து விழுந்து பெருசாக வெடிக்கலை. ஆனால் அந்த ட்ரோன் வந்து நிறையா விழுந்திருக்கு. மெஜாரிட்டி வந்து கிட்டத்தட்ட 99% வந்து தடுத்தா கூட சிலது விழுந்திருக்கு. அது ரொம்ப குறிப்பாக வந்து அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியமாக இது இருக்கு இல்லையா, நம்ம பேட்ரியாட்டு, அதெல்லாம் நிறைய அடித்து நொறுக்கியிருக்காங்க. தாடு நொறுக்கியிருக்காங்க. தாடு வந்து கத்தாரில், அப்புறம் ஜோர்டானில் எல்லாம் தாடு நொறுக்கியிருக்காங்க. அப்புறம் இங்கே யுஏயில் வந்து தாடு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, இஃப் ஐம் நாட் ராங். தாடு அப்புறம் நிறையா பேட்ரியாட்டு அதையும் போட்டு நொறுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ யுஏயில் இருந்து திருப்பி தாக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட மிசைல், இதை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இதோட செலவு வந்து எக்கச்சக்கமான செலவு. அதாவது அடிக்க வர்றவன் 10 ரூபா பொருள் வச்சு அடிக்கிறான், திருப்பி அடிக்கிறவன் 100 ரூபா 200 ரூபா பொருள் வச்சு அடிக்கிறான் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? இவனோட இது பூரா அவருடைய பொருளாதாரம் பூரா அப்படியே கீழே இறங்கிடும். அப்போ அந்த மாதிரி பெரிய அளவுக்கு 1628 ட்ரோன், 310 கிட்டத்தட்ட மொத்தம் 2000 ஐட்டங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது அவனுடைய கரெக்டாக இவருடைய என்னது சக்ஸஸ் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது போக வந்து ஈரான் வந்து இந்த ரீஜனில் ரொம்ப அடிக்க காரணம், யுஏயில் ரொம்ப அடிக்க காரணம் வந்து அமெரிக்காவோட நிலைகள், அமெரிக்காவோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமெரிக்காவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் வச்சுருக்குது, அப்புறம் ட்ரம்ப்பு அவனோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் கரெக்டாக லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இந்த கட்டடமா இது அமெரிக்கா சம்மந்தப்பட்டது, இது யுஏயில் இருக்கக்கூடியது, இந்த கட்டடமா இது வந்து ட்ரம்ப்போட மருமகன் ட்ரம்ப்பு அவனோட குடும்பத்தோடது அப்படின்னு சொல்லி வச்சு அடிக்கிறாங்க. அப்போ பொதுமக்கள்கிட்ட அடிக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களிடத்தை அடிக்கலை, அங்கே பொதுமக்கள்கிட்ட கலந்து நிற்கக்கூடிய அந்த அமெரிக்காவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறேன் அப்படின்னு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து இப்போது கப்பல் வந்து தூரத்தில் நிற்கிது. இன்னொரு இது யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வந்து 1000 கிலோமீட்டரை தாண்டி இந்திய பெருங்கடலில் நிற்கிது. அது வந்து எப்போ அங்கே போகலாமே, ஹர்மோஸ் பக்கம் போகலாமேன்னா ஐயோ போனால் அடிக்கிறான், நம்ம இதோட சோழி முடிஞ்சிருவோம். எனக்கு 90,000 கோடி, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா வேல்யூ உள்ள ஒரு கப்பல். இது சாதாரண 4 மிசைலை அடிச்சு விட்டான்னா சோழி முடிஞ்சிடும், அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே தள்ளி நிற்கிறாங்க. அதுபோக இங்கே செங்கடலில் இருந்த யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர் ஃபோர்டு அப்படிங்கிறது திடீர்னு தீ பிடிச்சி, கேட்டால் வந்து லாண்ட்ரி உள்ளுக்குள்ளே இருந்த லாண்ட்ரியில் தீ பிடிச்சின்றாங்க. பாத்ரூமுக்காக ஆன் பண்ணி எல்லாம் சேர்ந்து க்யூவில் நின்று வீடியோலாம் பார்த்தோம். அதனால் அந்த கப்பலே வந்து சரியில்லையோ, அது ராசி சரியில்லையோ வாஸ்து சரியில்லையோ தெரியாது அந்த கப்பல். அந்த கப்பல் வந்து தீ பிடிச்ச உடனே தள்ளி கொண்டு போயிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு சரி பண்ணி திரும்ப சண்டைக்கு கரெக்டாக மல் கட்டணும் அப்படின்னா இன்னும் $200 பில்லியன் வேணும்னு சொல்லி யார் நம்ம பீட்டர் ஹெக்ஸெட்டும் ட்ரம்ப்பு இவங்கெல்லாம் வந்து அங்கே அமெரிக்காவில் அவங்க சொந்த இதில் கேட்டிருக்காங்க, அந்த காங்கிரஸில் இதை கேட்டிருக்காங்க. அது கிட்ட நம்ம ரூபாய்க்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி ரூபா, 19 லட்சம் கோடி ரூபா கணக்கு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பணம் இருந்தால் தான் அடுத்து அங்கே வந்து போருக்கு வந்து தேவைப்படுதுன்னு இருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே நீ வந்து பிடுங்கின ஆணி பூரா வீணாக போச்சு, நீ என்னத்தை அங்கே போய் ஆணி கொடுக்குன, ஒன்றும் இல்லை, இப்போ திரும்ப இவ்வளோ எக்ஸ்ட்ரா நீ கேட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே மறுப்பு தெரிவிக்கிறதா அங்கே ஒரு தகவல். சரி, அது போக வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஹர்மோஸை பற்றி நிறைய பேசியிருப்போம். அதாவது இந்த சவுதி அரேபியா செங்கடல், அப்புறம் இந்த பக்கம் வந்து இது வந்து பெர்ஷியன் கல்ஃப், ஓகே, அதில் அப்படி வந்து ஒரு கேக்கு துண்டு மாதிரி நீளமாக அப்படி வந்து முடியும். அதில் எண்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏமன், இந்த பக்கம் ஓமன், அப்புறம் சென்டரில் பெரிய இடம் வந்து சவுதி அரேபியா, அப்புறம் ரைட் சைடில் தான் வந்து யுஏஇ இருக்குது, கத்தார் இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, குவைத் இருக்குது, அப்புறம் சவுதி அரேபியாவோட ஒரு கொஞ்சம் சில கொஞ்சம் நிலப்பரப்பு இருக்குது. அப்புறம் சவுதி இந்த எண்டில் போய் முடியும் போது லெஃப்ட் சைடில் ஈஜிப்ட் இருக்குது. அப்புறம் மேலே வந்து செங்கடலில் எண்டில் போகும்போது சுயஸ் கால்வாய் அங்கிட்டு போகுது. அப்புறம் இன்னொரு இது வேறு சின்ன ஜலசந்தி வேறு இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக இதை சொல்ல வந்தது என்னென்னா,
இங்கே இந்த கேக்கு துண்டோட ஆரம்பத்தில் இந்த எண்டில் வந்து ஈரானோட ஈரான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹர்மோஸ் ஜலசந்தி, ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ் இங்கே இருக்குது, அது ஈரான் கையில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பாப் அல் மந்தப் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜலசந்தி இருக்குது. இது பார்த்தா இந்த பக்கம் ஈரான், அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஹவுத்திஸ் நத்திங் பட் ஈரான் தான். ஸோ ஹவுத்திஸு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிபூட்டி அண்ட் எரிட்ரியா அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து இவங்க சொன்னால் கேட்டுக்கிற இடத்துல இருக்காங்க. இப்போ பாபல் மந்தப் அப்படின்னு சொல்லி அதையும் இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த சவுதி அரேபியா தவிச்சு போகும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வர்றது ஒன்று செங்கடல் வழியே இந்த பக்கம் வரணும், அல்லது பெர்ஷியன் கல்ஃப் வழியே வெளியே வரணும். அப்போ அல்லது இன்னொரு வகையில் சொல்கிறதா இருந்தால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியே வெளியே வரணும், அல்லது பாபல் மந்தப் அப்படின்னு ஸ்டேட்டு அந்த ஜலசந்தி வழியே வெளியே வரணும். ரெண்டு பக்கம் ஈஸியாக அடைச்சிட்டாங்கன்னா இதோட இது வந்து 33 கிலோமீட்டர் விட்டு அப்படின்றாங்க, ஒரு 50-55 கிலோமீட்டரு, அப்புறம் 30 கிலோமீட்டர் விட்டு அப்படின்னாங்க. இது எடுத்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இதோட அகலம். என்னென்னா ஒரு 26 to 32 கிலோமீட்டர் மொத்தத்துக்கே, ஒரு 30 கிலோமீட்டர் வச்சுக்கோமே. இது ஒரு 30 கிலோமீட்டரு. இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து 33 கிலோமீட்டர், அவ்வளோதான். ஸோ இதையே வந்து இவங்க கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஈரானு, இங்கே ஹவுத்திஸுங்கிறது ஈரானோட அடியாள். அப்படி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு இடத்தையும் பிடிச்சிட்டாங்கன்னா இந்த மொத்த வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கிற மொத்த பொருளாதாரமும் நசுங்கி நாசமாக போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஓவராலாக வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு கொஞ்சம் ஈரான்கிட்ட சமாளித்து நல்ல விதமாக போகிறத தவிர அவன்கிட்ட அடித்து பணிய வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஐஆர்ஜிசியோட ஸ்போக்ஸ் பர்சன் இப்ராஹிம் ஜுல்ஃபகாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட அத்தனை இடத்தையும் டார்கெட் பண்ண போகிறோம், ஏற்கனவே டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்காங்க, இனி புதுசாகவே டார்கெட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்க்ளூடிங் நேவல் பேஸு வந்து அவங்களுடைய கப்பல் படையும் சேர்த்து அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கும் இப்போ வந்து பிரச்சனை வந்து இன்னும் முடியலை, எஸ்கலேட் ஆகியே நிற்குது. அதே நேரத்தில் நேற்று சொன்னதான் அமெரிக்கா வந்து தற்காலிகமாக ஈரான் மேலே போட்டிருக்க பொருளாதார தடையை வந்து நீக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஈரானும் கொஞ்சம் அப்படியே மூச்சு விட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரான் வச்சுருக்க கோரிக்கையை சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் முன்னப்பின்னு இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை முடிஞ்சு இந்த ரீஜனில் ஒரு மாதிரி நல்லது, அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி அமைதி திரும்பிச்சு அப்படின்னா இந்த அடிபட்ட அந்த நாடுகள்லாம் திரும்ப எந்திரிச்சு வர்றதுக்கு வந்து சில நாடுகளுக்கு வந்து 5 வருஷம் ஆகலாம், 8 வருஷம் ஆகலாம், சில நாடுகளுக்கு வந்து சில 10 ஆண்டுகள் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக வந்து நமக்கு சவுதி அரேபியாவோ துபாயோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே நிறையா இருக்குது. ஸோ நம்ம நாட்டுக்கும் ரொம்ப நெருக்கமான இந்த வளைகுடா நாடு. ஸோ இந்த பிராந்தியம் இது அமைதியாக வரணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் என்ன நடந்தாலும் முன்ன மாதிரி இஸ்ரேல் ஆட்டம் காட்ட முடியாது. ஏற்கனவே அடிபட்டு கை உடைஞ்சு கால் உடைஞ்சு கட்டுப்போட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் இனிமேல் அமைதியாக இருக்கணும். அப்புறம் உருண்டைகளுக்காக உலகம் இப்போ வந்து மாற்றத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படி